அவனியாபுரத்தில் அருணகிரி சுவாமிகள் ஆலய மகா கும்பாபிஷேகம் மற்றும் குருபூஜை விழா நடைபெற்றது. மதுரை அவனியாபுரத்தில் அருணகிரிநாதர் சுவாமிகள் ஆலயம் உள்ளது. இங்கு 70வது ஆண்டு குருபூஜை விழா மற்றும் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் காலை விக்னேஸ்வர் கோபூஜை, 2ஆம் கால யாக பூஜை, நாடி சந்தானம், மகாபூர்ணா திகதியுடன் தீபாராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு, அருணகிரிநாதர் சுவாமிகள் ஆலய விமான மகா கும்பாபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து மூலவருக்கும் மற்றும் பரிகார மூர்த்திக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆலய கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் அன்பரசன், செயலாளர் மார்கநாதன், பொருளாளர் கனகம்பராஜம், சிவமாணிக்கம் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இதுகுறித்து சிவமாணிக்கம் அடியவர் பேசிய போது, இப்பகுதியில் வசித்து வந்த அருணகிரி சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்த இடம் எங்கு பக்தர்கள் தங்கள் நோய் நொடிகளை வேண்டி விபூதி வாங்கி பூசி வழிபட்டால் பூரண நலம் பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கைலை வாத்தியம் வாசிக்கிட்டான். கைலை வாத்தியம் வாசிக்கிட்டான். இப்போ எப்படின்னா 70வது குருபூஜை விழா போன கும்பாபிஷேகம் நடந்து 15 வருஷம் ஆச்சு. இப்போ அந்த போன வைகாசி மாதம் 14ஆம் தேதி பூமி பூஜை நடத்தி நல்ல முறையில் சபதி சிற்பி செல்வம் அவர்கள் நல்லா சிறப்பாக வேலை பார்த்து கொடுத்தாரு. அதோடு இன்றைக்கி நாளை குறித்து இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடத்தி இந்த அவனியாபுரத்தூர் மக்களுக்கும் அயன்பாபாடி மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அன்னதானங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 5000 பேத்துக்கு வழங்குறதுக்கு தயாராக இருக்கும். இப்பொழுது குடமுழுக்கு விழா நடந்து புனித நீர் ஊட்டப்பட்டு ஐயா அவருக்கு இப்போ அலங்காரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அலங்காரம் முடிஞ்சோன்னா அபிஷேகம் ஆராதனை நடைபெற்று அன்னதானம் நடைபெறும். நீங்கள் எல்லா பேரும் கலந்துக்கிட்டு ஐயாவினுடைய அருளை பெற வேண்டுமா கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.